இந்த வீடியோவில் வந்து கொழக்கட்டைக்கு உள்ளே வைக்கிற வெள்ளை போடணும் உப்பு போடணும் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். மேல் மாவு செய்முறை வந்து பார்ட் 1ல் இருக்குது, அதில் பார்த்துக்கோங்க. இப்போ வெல்லம் கொழக்கட்டைக்கு பூரணம் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஒரு அரிசிக்கு வந்து 2 தேங்காய் துருவல். நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சினா இந்த மாதிரி பூவாக எடுத்துக்கோங்க, அப்படியே உதிரி உதிரியா. இதில் நிறைய அந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது, பல்லு பல்லாக இருக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. 1க்கு 2 தேங்காய், ஒரு அரிசிக்கு 2 தேங்காய் துருவி இப்படி போட்டுடணும். அதே மாதிரி இந்த அரிசி வந்து இதில் 1 எடுத்துட்டோம் இல்லையா, தேங்காய் 2, 1.5 வெல்லம் போதும் அதுக்கு, அதையும் இதில் போட்டுடணும். இப்போ இது ஜலம்லாம் விட வேண்டாம், ஏன்னா இது நல்ல வெல்லம், இதில் மண்ணெல்லாம் இல்லைம்மா. அப்படி இருந்தால் நீங்கள் மட்டா கரைச்சுட்டு, ஜலத்தை மட்டா கரைச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த தேங்காய் துருவலை போட்டு அதை சேர்ந்தா மாதிரி வர வரைக்கும், பூரணம் வர வரைக்கும் கலரி எடுத்துக்கணும். கொஞ்சம் கெட்டியா வந்தாதான், இன்னும் ஆறுனா இன்னும் கூட கெட்டியா போகும். அந்த மாதிரி கெட்டியா பண்ணிட்டாதான் அந்த ஃபில்லிங் வந்து மறுபடியும் வேக போறது இல்லை கொழக்கட்டையில வச்சு, அப்போ இலகிக்கும். இவ்வளோ கெட்டியா பண்ணிக்கோங்க. இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. அப்புறம் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூனுக்கு நெய்யை விட்டுக்கோங்க, வாசனையா இருக்கும் அதுக்கு தான். போதும், அவ்வளோதான். அடுப்பு அணைச்சிடலாம். அடுத்து இதை இப்போ தட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். இப்போ வந்து உளுத்தங்கொழக்கட்டைக்கு எப்படி பூரணம் பண்ணுறான்னு சொல்கிறேன் பாருங்க. இந்த மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு 1/2 உளுந்து போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகா, ஒரு சிவப்பு மிளகா கிள்ளி அதில் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த இது வந்து கொஞ்சம் கேஸ் ஃபார்ம் ஆகும் இல்லையா உளுந்து, அதனால ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கு தகுந்த உப்பு, கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் துருவல், அதில் தாளிச்சு கொட்டுறதுக்கு கடுகு, கடைசியில் இதை பிழியறதுக்கு ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு வச்சுருக்கேன். எலுமிச்சம்பழம் மூடி பிழிஞ்சிங்கன்னா அதில் சொட்டு உப்பை போட்டு வைக்கணும், இல்லாட்டா கசந்து போயிடும். இப்போ இதை அரைக்கலாம். இது அரைக்கும் போது நம்ம வந்து தண்ணி நிறைய தண்ணியே சேர்க்கக்கூடாது. நல்லா ஒட்டை வடிச்சுட்டு இதில் போடுங்க. ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். இதை ரொம்ப வடைக்கு அரைக்கிற மாதிரி, தோசைக்கு அரைக்கிற மாதிரிலாம் அரைக்கக்கூடாது. கொரகொரப்பாக கொஞ்சம் அரைச்சா தான் பூரணம் வந்து கொஞ்சம் அப்படியே உதிராக இருக்கும் அந்த பூரணம். இஞ்சி, உப்பு, 2 கருவேப்பிலை இலை போட்டிருக்கேன். இதை இப்போ அதை அரைச்சிட்டு காட்டுறேன். விதத்தில் ஒரு கொரகொரப்பாக இருக்கும். இந்த உளுந்து கொஞ்சம் ரவையை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கு பாருங்க, அந்த மாதிரி இதை அரைச்சுன்ட்டு இப்போ இது என்ன பண்ணோன்னா, ஸ்டீமர் இருக்கவா அதில் ஒரு இலையை போட்டு, மந்தார இலை சொல்கிறேன் பாருங்க, அதை போட்டுட்டு அது மேலேயே இதை உருட்டி வைக்கலாம். வச்சு காட்டுறேன். இப்போ பாருங்க, நான் வந்து இன்னைக்கு வந்து நம்ம குக்கர்லேயே வைக்கிறதுக்கு சொல்லி தரேன் பாருங்க. இந்த எண்ணெயை தடவணும் இந்த இட்லி பிளேட்டில், இந்த பிரீத்தில் நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி உருட்டி வச்சிடணும். பாருங்க, இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு அடியில் ஒரு ஜலத்தை வச்சுட்டு ஒரு 1/4 பங்கு வச்சுக்கோங்க தண்ணியை.
வச்சுட்டு இது நல்லா கொதிக்கணும். ஜலம் கொதிக்கும் போது இந்த ஸ்டாண்டை போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த இட்லி தட்டை எடுத்து வைக்க வேண்டியது தான். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட்டே வேண்டாம், கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் அப்படியே பெருசாகவே இருக்கட்டும் அடுப்பு. ரொம்ப தீதின்னு இருந்தால் மீடியமாக வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் கணக்கு. அதுக்கப்புறம் இதை அணைச்சிட வேண்டியது தான். வேறு இந்த உளுத்தங்குழக்கட்டை பூரணம் வேக விட்டோம் இல்லையா, உளுந்து அரைச்சிட்டு அதை இந்த மாதிரி கையாலேயோ கத்தியாலேயோ அப்படி விண்டு விண்டு போட்டு நல்லா ஆறணும். துள்ளி கூட சூடோ ஈரமோ இருக்கக்கூடாது. அப்புறம் மிக்சி ஜாரை நல்லா தொடச்சிட்டு காஞ்சு இருக்கணும். அதில் இப்படி போட்டுக்கோங்க. மேல் மூடியிலேருந்து எல்லாம் நீட்டாக ஜலமே இருக்கக்கூடாது இதில் கொஞ்சம் கூட. இதை வந்து விப்பர் மோடில் போட்டு எடுத்துன்னு வந்து காட்டுறேன் பார். விப்பர் மோடில் தான் இதை போடணும். இந்த திருப்பு தான் இதை பற்றியெல்லாம் இதை நான் வந்து விப்பர் மோடில் தான் இதை வந்து இது பண்ணணும். எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்கு. இந்த பக்கம் நார்மலாக நம்ம அரைக்கிற மாதிரி அரைக்கக்கூடாது, மொத்தையாயிடும். அப்புறம் எண்ணெயை விட்டு வதக்கினா நல்லா உதிர உதிராயிடும். இருந்தாலும் விப்பர் மோட்டில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்துடும். வதக்கிறதும் காட்டுறேன்ப்பா, வதக்கிறத காட்டுறேன்ப்பா. இல்லை நல்லா தேங்காய் எண்ணெய் சொட்டு விட்டுக்கோங்க, அதான் வாசனையாக இருக்கும். அப்படி பிடிக்காதவா நார்மல் குக்கிங் எண்ணெயே விட்டுக்கலாம். மட்டை 4 கடுகு இதுக்கு. அப்புறம் 2 பெருங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா 1/4 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சோடனே கருவேப்பிலையை பிச்சு போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த இதை போட வேண்டியது தான். உளுந்த பூரணத்தை இதில் போட வேண்டியது தான். இதுக்கு உப்பெல்லாம் ஆல்ரெடி அதிலே போட்டு அரைச்சிட்டோம், உப்பு காரம் எல்லாம், அதனால போதும். இதில் கொஞ்சோண்டு தேங்காய் துருவல், இதெல்லாம் டேஸ்ட்டுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. அவ்வளோதான், அடுப்பு அணைச்சிடலாம். 1 நிமிஷம் தான் அதை போட்டு இதில் வதக்கணும். ரொம்ப நேரம்லாம் வதக்கவே வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி வெந்துடுத்து, மறுபடியும் வேக போகிறது வேற. இப்போ என்ன பண்ணணும்னா அடுப்பை அணைச்சிட்டு அதுக்கு தக்கின லெமன், ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் அந்த உளுந்து நம்ம சாப்பிட்றதால. சரி, நான் அடுப்பெல்லாம் அணைச்சுட்டேன். அதுதான், இதை ஆற விட்டு பூரணத்தை உள்ள வைக்க வேண்டியதுதான், சொப்பு பண்ணி.